போயிட்டு ராப்பிடல வந்தேன் ஆஃபீஸ் நைட்டு திரும்ப வந்தேன். அங்கே யாரும் தெரியல, ஒரு காரில் உட்காந்துருந்தாங்க, வேடனார் காரில் வெல்கம் பண்ணிக்கலாம். நிறைய நடந்து வந்தேன். தம்பிங்க வாங்க சூப்பராக பேசுனீங்கப்பான்னு சொல்லி கை கொடுக்க சொன்னாங்க. கை கொடுத்து நல்லா பேசியிருந்தாங்க. அப்புறம் அந்த கருப்பாரு டிசைடு இவன் தானே பேசினது, அவனுங்களே ஆச்சு ஓட விட்டு இவன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பேசும்போது திடீர்னு ஒருத்தன் தாவேகா தொண்டர்கள் இவ்வளோ கேவலமா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் உதயண்ணா தம்பிடா அப்படின்னு சொன்னதுக்காக ஒருவரை கூப்பிட்டு அடித்து மிரட்டுவது மிகவும் தவறான ஒரு செயல். ஆனா இந்த இடத்துல ஒரு உண்மையை நான் உடைக்க வேண்டிய நேரம். இவங்க பேசுறாங்கல்ல, இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகக்கூடிய வீடியோ பாப்பீங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரே பேசக்கூடிய அந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவிடுறத பாருங்க. அதுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காருன்றதையும் நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, தம்பியை பாருங்க. உதயண்ணா தம்பின்னு சொல்ற தம்பியை உதயண்ணா தம்பி நீ சொல்றியாடான்னு சொல்லி இவர் அடிச்சிருக்காங்க. என்னடா ஆச்சு? ஆபீஸ்ல டீ கடை வரும்போது கார்ல இந்த வரைக்கும் கூப்பிட்டாங்க. தம்பி கை காமிச்சானோட கை காமிச்சேன். நீங்க தானே தம்பி பேசுனீங்க, நீங்க சூப்பரா பேசுறீங்க தம்பி, பாயிண்ட்ஸ் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நல்லா பேசுனீங்க தம்பி, சூப்பரா பேசுறீங்க. இந்த ஒரு வீடியோவுமே நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா தப்பு யாரு பண்ணியிருந்தாலும் தப்பு தான். தாவேகா தொண்டர்களா இருந்தாலும் தப்பு தான். ஆனா நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இந்த ஜென்ஸ் மீட்டை போடுறவங்களுக்கு, இப்ப இவரோட வீடியோ வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறவங்க எல்லாரையும் தான் கேட்கிறேன். 8 மணிக்கு நார்மலா பேசக்கூடிய நீ 11 மணிக்கு எப்படி உனக்கு வலிப்பு வரும், மன உடைச்சல் வரும், எப்படி வலிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும்ன்றத கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணிருக்கலாம் ப்ரோ. ஆனா நீங்க மாத்தி ட்ரை பண்ணவே இல்லையே. இந்த வீடியோ 8 மணிக்கே எனக்கு வந்துருச்சு. நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னா, இத பத்தி இவங்களை சார்ந்தவர்கள் பேசட்டும், சப்போர்ட் பண்ணிட்டு வரட்டும், அப்ப பேசலான்னு இருந்தேன். ஆனா சரியான ஒரு கிளிக் இந்த இடத்துல என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கக்கூடிய வீடியோல நார்மலா படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. அடுத்த வீடியோல எப்படி இப்படி வரும் எனக்கு புரியல. அடுத்த வீடியோல எல்லாரும் அவரை பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படி அந்த வலிப்பு வரும், எப்படி மன உடைச்சல் வரும்? ஏன்னா தாவேகா தொண்டர்கள்னா அவ்வளவு கேவலமா எந்த வழியிலும் அவதூறு பரப்பலாம்னு நீங்க நினைச்சிட்டீங்களான்னு நான் கேக்குறேன். நாங்க என்ன அவ்வளவு முட்டாளா? எதையும் ஒன்னா சோசியல் மீடியால பாக்காம இருக்கோமா? எப்படி இவ்வளவு கேவலமா ஒரு அவதூறு பரப்புறீங்க? அவரு முதல்ல கொடுக்கக்கூடிய வீடியோவை நான் அட்டாச் பண்ணிருக்கேன், சரியா? முதல்ல ஒரு வீடியோ அவர் கொடுக்கும் போது அவ்வளவு ஒரு சைலண்டா, அப்பவே அவருக்கு வலி இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த வீடியோல தெரிஞ்சிருக்கணும். நார்மலா படுத்துக்கிட்டு வீடியோ சொல்லிட்டு 2வது வீடியோல இப்படிங்கிறதும் அப்படி எப்படிதான் இந்த மாதிரி உங்களால முடியுது? அப்படி என்னையா அந்த மனுஷன் உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாரு? சிஎம் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு? கேவலமா இல்ல? நடிங்க, அந்த நடிப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. இம்ப்ரூவ் த டேலண்ட். ஓகே. இப்போ இந்த வீடியோவை விஜய் குட்டி மதா ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியால நான் உதய் அண்ணாவோட தம்பிடா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. அவங்க கிட்ட நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தாவேகா தொண்டர்கள் தனியா கூப்பிட்டு அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்க இப்ப ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட வீடியோவை விஜய் குட்டிமா அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி 8 மணிக்கு தனியா வீடியோ போட்டு நல்லா பேசுறீங்க, 11 மணி ஆகும்போது எனக்கு வலிப்பு வருது, மன உளைச்சல் ஆயிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்கீங்க. நடிங்க, ஆனா உங்க நடிப்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. விஜய் என்ன உங்களுக்கு பாவம் பண்ணாரு? எல்லாருமே ஏன் அவரை தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி குட்டிமியா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பதிவு தற்போது சோசியல் மீடியால வேகமா பரவி வருது. குறிப்பா விஜய் ஆதரவாளர்கள் மத்தியில இந்த வீடியோ அதிகமா பரவப்பட்டு வருது. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன? விஜய் குட்டிமா கூறிய கருத்து சரியா அல்லது இதற்கு வேறு பக்கம் உள்ளதா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது போல அப்டேட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.